ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டி விலாக். இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியாக மணமாக இல்லை கமகமன்னு வாசனையோட ஒரு பால் பாயாசம் செய்ய போகிறோம். பால் பாயாசம்னா நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டியாக செய்ய போகிறோம். எப்படின்னு பார்ப்போம், எப்படி செய்கிறோம், என்ன போடுறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள் போடுறேன், என்ன அளவு போடுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். வீடியோ வந்து முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கம்மியாகவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் லைட்டாக சூடானதும் அந்த பேன் சூடுலேயே வந்து நெய் சூடாகிடும். நான் வந்து இங்கே பாருங்கள், ஒரு அரை கப்பு அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இது வறுத்த சேமியா தான், இருந்தாலும் நம்ம நெய்யில் வறுத்து போடும்போது பாயசம் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா மணமாக இருக்கும். அதனால் நான் நெய்யில் லைட்டாக வறுத்துக்க போகிறேன். தீயாமல் நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் சேமியா. உங்களுக்கு அதிகமாக பாயசம் வேணும்னாலும் நிறையா எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நான் வந்து கொஞ்சமாக செய்ய போகிறேன், அதனால் அரை கப் எடுத்துருக்கேன். தீயாமல் நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சேமியா வறுத்துக்கணும். தீயாமல் கலர் மாறாமல் இந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்தேன், போதும். இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றாத கெட்டி பாலாக இருக்கணும், ஊற்றி நம்ம காய்ச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா கெட்டி பால். நான் எடுத்துருக்கிறது கவர் பால் தான், ஃபுல் க்ரீம் மில்க்கு. நல்லா கட்டியாக இருக்கும் பால், வந்து நல்லா திக்காக இருக்கும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு பாயசம் டேஸ்ட்டு வராது. இப்போ 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, இந்த 1/2 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டர் பாலை நல்லா சுண்டி வற்றி வரணும். 1/4 லிட்டர் பால், 1/2 லிட்டருக்கு 1/4 லிட்டரு வந்து நல்லா சுண்டி வற்றி வரணும். அப்போ தான் இந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே காயட்டும். காய்ஞ்ச உடனே நம்ம பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா அந்த 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பாலை வத்துற அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம். பாருங்கள், பால் பொங்கி வருது. இப்போ ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமாக வச்சுட்டு குறைச்சி வச்சுட்டு நம்ம கரண்டியில் கலக்கி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் அளவுக்கு வத்துற அளவுக்கு நல்லா சுண்ட வச்சுக்கலாம். நம்ம லைட்டாக அப்படியே கரண்டியால் கலக்கி விடணும். அப்படியே விட்டுட்டோம்னா அடியில் வந்து அப்படியே தீஞ்ச மாதிரி ஆகிடும். 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் அளவுக்கு வற்றணும். வற்றட்டும், அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பால் நல்லா 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் அளவுக்கு நல்லா வற்றி நல்லா எப்படி இழைய இருக்குது பாருங்கள். நம்ம ஊற்றுனதே தண்ணி ஊற்றாத பால் தான், கெட்டி பால் தான் ஊற்றணும். அந்த பாலையும் நம்ம இன்னும் நல்லா சுண்ட வச்சுருக்கோம், வற்ற வச்சுருக்கோம். நல்லா கெட்டியாக எப்படி இருக்குது பாருங்கள் பால் பார்க்குறதுக்கு. இந்த பதத்தில் நம்ம காய்ச்சி பாயாசம் வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அமிர்தமாக இருக்கும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியா போட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கலைங்களா சேமியா, அதை போட்டுடலாம். வறுத்த சேமியாவாக இருந்தாலும் நீங்கள் நம்ம கடையில் வாங்கும்போது வறுத்த சேமியாவாக இருந்தாலும் இந்த மாதிரி லைட்டாக நெய்யில் வறுத்து போடுங்க சேமியாவை. அவ்வளோ வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த நெய் வாசனை நல்லா மணமாக இருக்கும், சாப்பிடும்போது வீடே கமகமன்னு இருக்கும். பாயசம் நல்லா வீடே கமகமன்னு இருக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கலக்கி விட்டுடலாம். கட்டி ஆகாமல் நல்லா கலக்கி விட்டுடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், சேமியா வெந்ததும் பாயசம் சூப்பராக இருக்கும். அப்படியே கலக்கி விட்டுடலாம். சேமியா நல்லா வேகட்டும். சேமியா வந்து ரொம்ப வந்து முழு பாகம் வேகக்கூடாது, ஒரு 3/4 பாகம் வேகணும். அந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். முழுசாக வெந்ததுக்கப்புறம் போட்டோம்னா பாயசம் வந்து குழகுழன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நெத்தாகவே இருக்க சேமியா வந்து நமக்கு பாயசத்தில் வந்து நெத்தாக இருக்கணும். அதனால் ஒரு 3/4 பாகம் வேக வச்சுக்கலாம் சேமியாவை. பாருங்கள், பாயசம் வந்து சேமியா ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3/4 கப்பு சேமியா எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை போட்டுடலாம். போட்டுட்டு சர்க்கரை போட்டு நல்லா ஒரு 2 கொதி வரணும். நல்லா தலை தலைன்னு 2 கொதி வரணும். அப்போ தான் அந்த சர்க்கரை வந்து
அந்த பச்சை வாசம் இருக்காது. சர்க்கரையில் வந்து அந்த பச்சை வாசம் பாயசத்தில் தெரியாது. நல்ல வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த கேரமல் டேஸ்ட்டு வரும். நமக்கு கேரமல் வாசனை வரும். பாயசம் குடிக்கும்போது சாப்பிடும்போது கேரமல் டேஸ்ட்டு வரும். அப்படியே நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். பாருங்கள், சர்க்கரை போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்துடுச்சு. பாயசம் சேமியா வந்து நல்லா அந்த சர்க்கரை அந்த பச்சை வாசனைலாம் போய் பாயசம் சூப்பராக கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுக்கலாம். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, வேணாம். இருந்தால் போடுங்க. என்கிட்ட இருக்குது, போடுறோம். ஒரு ஃப்ளேவருக்கும் ஒரு ஃப்ளேவர் வரும். நம்ம குங்குமப்பூ போட்டால் ஒரு ஃப்ளேவர் வரும், ஒரு கலரும் வரும். அதில் வந்து ஒரு கலரும் வரும். அதுக்காக தான் கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கலாம். லைட்டாக எல்லோஷ் கலர் வரும். அதுக்காக தான் போட்டுக்கிறேன். அந்த குங்குமப்பூ வாசனையும் நல்லா கம்மன்னு பாயசம் குடிக்கும்போது இவ்வளோ வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது போதும், இறக்கிடலாம். இப்போது நம்ம சேமியா வறுத்தோம் இல்லைங்களா, அதே பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு வறுத்துக்கலாம். அந்த நெய்யிலே வறுத்துக்கலாம். ஒரு ஏலக்காய் லைட்டாக அப்படி கிள்ளிட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி கிள்ளி வச்சுருக்கேன். அந்த விதையோட வாசனை நல்லா வரும். ஏலக்காய் வாசனை ஃப்ளேவர் நல்லா வரும். நெய்யிலே நம்ம முந்திரியை வந்து நல்லா செவர வறுத்துக்கலாம். ரொம்ப தீயக்கூடாது. லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தால் போதும். முந்திரி வறுத்துட்டேன். இப்போது பாயசத்தில் முந்திரியும் ஏலக்காவும் அந்த நெய்யோடு ஊற்றிக்கலாம். எல்லாம் சாப்பிட்றதுக்கு மணமாக இருக்கும், வாசனையாக. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ மணமாக இருக்கும். பால் பாயாசம், சேமியா பால் பாயாசம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ தான் சர்க்கரை போட்டாலும் ஒரு சிட்டிகை நம்ம உப்பு போட்டால் தான் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். சூப்பரான சேமியா பால் பாயாசம் நல்லா கேரமல் டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக டேஸ்டியாக நல்லா கமகமன்னு வாசனையாக நம்ம சூப்பராக பால் பாயாசம் செஞ்சுருக்கோம். நம்ம எப்பவும் போல் செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்களாம், அவ்வளோ அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செய்ய சொல்லி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலே நான் வந்து கார்னிஷ்காக குங்குமப்பூ போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, தப்பு இல்லை. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.